ஹாய் டேஸ். டுடே நம்ம ஜிம்னாவோட எஃப்எஃப் பார்த்தோம்ல, ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் ஆல்ரெடி தமிழ்லேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜிம் எப்பவுமே சிடுமூஞ்சியாக இருக்காரு, கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்பவுமே வெக்ஸ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ சரி, ஓகே, எதுக்கு நமக்கு இந்த லைஃப் டிவோர்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சு சைனும் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து நீங்கள் உங்களோட ஊருக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மி நல்லாவே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களை கேர் பண்ணிக்கிறது, இது மாதிரி இருந்திருக்கும். அப்படிங்க நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ தான் நீங்கள் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் ஒர்க் ப்ரெஷர்னால அவர் அந்த மாதிரி இருந்திருப்பார். ஆனால் உங்கள் நல்ல நேரம், அதாவது உங்கள் கெட்ட நேரமாக என்னங்கிறது தெரியல. ஸோ ஜிம்மி வந்துட்டு கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துருப்பாரு. ஸோ பார்த்துட்டு உங்களை வந்துட்டு கண்ணாப்பிள்ளைக்கு திட்டுறாரு. லிட்ரலி நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பேனா தேடிட்டு இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஜிமின் வந்து பேனா இருக்குல்ல, ஸோ பேனா எங்கே, என்னோட பெண் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய் தேடுறாரு. ஜாலம் 1 மணி தேடிட்டு இருக்காரு. உங்கள் நல்ல நேரம் இப்போதைக்கு எந்த பெண்ணும் கிடைக்கல, நீங்கள் பின்னாடியே ஓடுறீங்க. ஜிமின் ப்ளீஸ் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வேன், நீ சைன் பண்ணியிருக்கேன்னா உனக்கு இது வேணும் தான் அர்த்தம், நானும் சைன் பண்ணி தரேன், அதுதானே முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா, நான் கண்டிப்பாக உனக்கு சைன் பண்ணி கொடுத்தாரேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், ரொம்ப அலைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கே போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல ஒரு பேனாவும் கிடச்சிருது. அதை எடுத்துகிட்டு கிடச்சிருச்சு, இப்போ நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜிமின் வேணாம், நீங்கள் சைன் பண்ணாலும் அதை கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் இருந்துட்டு உன் சைன் தான் இருக்கே, நான் இதை கொண்டு போய்ட்டு சப்மிட் பண்ணிடுறேன் ஆஃபீஸில், ஓகேவா, கண்டிப்பாக நமக்கு டிவைஸ் கிடச்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் நல்லா கலங்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமின் ப்ளீஸ் சொல்கிறது கேளுங்க, அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கொடுப்பனா அப்படிங்கிற மாதிரி இருக்கார். உங்களால் அவர்கிட்டேருந்து பிடுங்கவே முடியல. திரும்ப ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு இரு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறதுக்கு அந்த பெண்ணை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டிப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு சைன் பண்ணுறதுக்கு போகிறாரு. அதை சைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேனை எழுத மாட்டேங்குது. அப்படியே திரும்ப அழுத்தி மறுபடியும் சைன் பண்ணுறாரு. ஆனால் எழுதவே மாட்டேங்குது. அவருக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த பேனை தூக்கி சத்துன்னு அந்த பக்கம் செவத்தோட வீசி எரிஞ்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் என்னாச்சுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. சைன் பண்ணிட்டாரு போல், அவள்கிட்ட கொண்டு கொடுத்துவாரு போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அவர் இருந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே தூக்கி அந்த பேப்பர் தூக்கி அந்த பக்கம் செம்ம கடுப்பை எரிஞ்சிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்பா சாமி பேப்பரை போட்டால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓடி போய் எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா சைனே இல்லை. அப்போ தான் அதை நல்லா நோட் பண்ணுறீங்க, அந்த பெண் எழுதலை, அதனால் கடுப்பில் எல்லாம் தூக்கி போட்டு போயிருக்காருன்னு. நல்ல வேலை, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த பேப்பரை 4 கிழிச்சு அப்படியே வந்துட்டு டஸ்ட்பினில் கூட போல கொண்டு போய் எரிச்சே அந்த பக்கம், அதாவது தீ வச்சு எரிச்சே விட்டுடுறீங்க. ஏன்னா மொடிக்குது எடுத்து ஒட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு. இப்போது அப்படி தான் ஒரு ஆஃபர் போயிருக்கோம். உங்களுக்கு ஜிம்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே அந்த மனுஷன்டானா செம்ம கடுப்பில் அப்படியே வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கூட அந்த கோவத்தில் ஒரு பர்சன் குறையாமல் உட்காந்துருக்காரு அவரோட அந்த ஹாலில் போயிட்டு. நீங்கள் அப்படியே வெளியே போய் அந்த பேப்பரில் எரிஞ்சிட்டு அந்த வெளியே உட்காந்துருப்பீங்க, அந்த ஊஞ்சல்லே உட்காந்துருப்பீங்க. எப்படி போய் பேசுகிறது, பேசாமல் நான் காலையிலே பார்த்தேன்ல, அப்போயே எடுத்து எரிஞ்சிட்டு இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது. அது எதுக்கு அங்கேயே வச்சுட்டு வந்தேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் கோவப்படுறதுல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகழுக்கே வருது. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். மணி வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் ஈவினிங் வேலைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயம் தானே. அப்படியே மணி ஒரு 9 ஆகுது. இன்னும் நீங்கள் உள்ளேயே வரல, வெளியவே அந்த ஊஞ்சல்லே உட்காந்துருக்கீங்க. எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டைம் பார்க்குறாரு. நல்லா இருட்டாயிருக்கும், 9 மணிக்கு மேலே ஆகுது. அப்போ தான் வந்துட்டு அவர் கொஞ்சம் நார்மலாகிட்டே இருக்கார். எங்கே போயிட்டா வேணும் காணோம், ஒரு வேளை அப்படி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வராரு. ஸோ வெளில வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறாங்க, உங்களுக்கு காணோம், எங்கே போனவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு மேலே ரூமெல்லாம் தேடி பார்க்குறாரு, அங்கேயே காணோம். போயிட்டாளா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வெறியாகுது. நான் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணால் அவள் போயிடுவா. சரி, ஓகே, அவ்வளோ அதுக்குன்னு ஆசைப்பட்டா. ஆனால் எதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும், நான் ஒரு நாள் கூட அந்த நினச்சதில்ல அப்படின்னு அவருக்கு கடுப்பாயிட்டே இருக்காது நினைக்க. சரி, ஓகே, வெளியே இருக்கால என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்ப்போன்னு திரும்ப
வெளியே வராரு. ஸோ வெளியே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் ஊஞ்சல்லாம் போட்டிருப்பீங்களா கார்டன் சைடு. ஸோ அந்த கார்டன் சைடு அப்படியே அவரும் வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் அந்த ஊஞ்சலில் அப்படியே வந்துட்டு அந்த காலெல்லாம் சேர்த்து வச்சு காலை பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்போம்ல. ஸோ அழுதுட்ருக்கீங்க. அதே மாதிரி உட்காந்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கிட்டே வராரு. ஸோ கிட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுவும் தனியாக பேசிட்டு வேறு அழுதுட்டு இருக்கீங்க. என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்று கேட்குறாரு. காது அப்படி கொஞ்சம் கீழே கொடுத்து, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, என் மேலே என்ன தப்பு இருக்குது? இவர் தான் 6 மாதமாக என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. சரி ஓகே ஃபோர்ஸ் மேரேஜ் போல் பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சி நான் டிவோர்ஸ்க்கு கொடுத்தேன். ஆனால் அது கூட நான் அவர்கிட்ட கேட்கலையே. அது கோவத்தில் ஒரு நாள் உடம்பு சரியில்லாதப்போ கூட திட்டினாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி சைன் பண்ணி வச்சேன். ஆனால் அதை நான் அவர்கிட்ட காட்டக்கூட இல்லை. இவர் வந்துட்டு 6 மாத கணக்கு நம்மக்கிட்ட பேசாமல் நமக்குன்னு ஒரு டைம் கொடுக்காம நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் இவருக்கு பிடிக்கலையோன்னு நினச்சி ஒரு பேப்பர் வாங்கி வச்சது பெரிய குத்தமா? அம்மாடியோ, சைனெல்லாம் பண்ண போகிறாராம். சைனு நல்ல வேலை அந்த பேப்பருக்கு சைன் பண்ணுறப்போ அந்த பேனா எழுதலை. இல்லைன்னா கடவுடன்னு இருந்த வேகத்துக்கு சைன் பண்ணி இன்றைக்கே கொண்டு போய் கொடுத்து நாளைக்கே டிவோர்ஸ்ன்னு கொண்டு வந்து என்னை இங்கேருந்தே அனுப்பிச்சிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இதை கேட்டு சக்குன்னு சிரிப்பே வந்துடுச்சு. அப்படியே சிரிச்சுட்டே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இன்னும் புலம்பதை விடலை. அவர் இருக்கிறதே தெரியல. ஸோ என்னென்ன பேசுகிறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ஊஞ்சல் இருக்கல. ஸோ அதில் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாரு. சத்தமே இல்லாமல். உங்களுக்கு அப்போ கூட அவர் வந்து உட்காருறது நடக்குது எதுவுமே தெரியல. கொஞ்சம் கூட சென்ஸே ஆகலை. நீங்கள் தனியாக ஒரு உலகத்தில் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த மூஞ்சி திரும்ப கூட இல்லை. அப்படியே அந்த காலை கட்டி பிடிச்சி அப்படியே காலில் தலை வச்சு படுத்த மாதிரி பேசுவோம்ல. ஸோ அதாவது அழுதுட்டு போல. ஸோ அதே பொசிஷன் தான். அதே பொசிஷன்லேயே இருந்துட்டு திரும்ப நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் உனக்கு எதுக்கு அந்த வேலைலாம், நீ ஏன் அதெல்லாம் பண்ணும் அப்படின்பாரு. அது எப்படி நான் ஏன் பண்ணேன்னா வேறு யார் பண்ணுவா? அப்போது நான் என்ன நினைப்பேன், கொஞ்சமாவது நல்லா பேசியிருந்து இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே கேருன்னு சொல்லலாம். இவர் பேசாமையே இருப்பாராம். ஆனால் இதெல்லாம் சொல்லுவாராம். நான் வந்துட்டு இது அக்கறை நினச்சிக்கணுமா? அது எப்படி நினைக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. ஒரு சைன் பண்ண பேப்பரை பார்த்து இவருக்கு இவ்வளோ கோவம் வருது. இவர் 6 மாதமாக டிவோர்ஸ் வாங்கின மாதிரி தான் இருக்காரு. அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறீங்க. அது இதில் இடையில ஜிம்முக்கு திட்டு வேறு விழுகுது. அவர் வந்துட்டு டிப்பாவி இத்தனை மனசில் வச்சுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் பாரு எப்படி இருட்டாயிருக்கு. மணி கிட்டத்தட்ட 10-12 இருக்குமோ என்னவோ. ஒருத்தைய காணமே. ஏதோ திட்டினோமே வேலைக்கு இது போயிட்டாளா என்ன ஏது, நல்லா தான் இருக்காளா இல்லை அழுதுட்டு இருக்காளா, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஒரு எட்டு வந்து பார்த்தாரா, இங்கேயே கடந்து சாவடின்னு சொல்லி விட்டுட்டு போன மாதிரியெல்லாம் இருக்குது. பனி வேறு போயிடுது. குளிருது எனக்கு. இந்த குளிரில் இருந்துன்னா இப்படியே வரைச்சி போயிடுவேன். ஆனால் எப்படி நான் போய் அவரை ஃபேஸ் பண்ணுறது? ஒரு வேளை எச்சா திட்டி என்னை பார்த்து கடுப்பில் திரும்ப அந்த பேப்பரை கிடைக்காட்டி வேறு பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோயோ, இந்த குளிர்லேயே உட்கார முடியல. அங்கே போனால் ஒரே ஹீட்டெல்லாம் இருக்கும். இது ரொம்ப திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ சடனு உம்மனா மூஞ்சி சிம்மினா அப்படிங்கிறீங்க. அவர் இது உம்மனா மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் மூஞ்சி தொட்டு பார்த்துக்கிறாரு. நீங்கள் உம்மனா மூஞ்சி எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அடன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வீக்கு, ஜஸ்ட் ஒரே ஒரு வீக்கு அங்கே இருக்கிறப்போ வேலை எதுவும் இல்லை, அதனால என் கூட பேசிகிட்டு இருந்தேங்க. அந்த ஒரு வீக் நல்லா இருந்ததுக்கு இவ்வளோ ஆட்டமா? அப்போ நீ எல்லாம் 6 மாதமும் நல்லா ஜாலியாக இருந்திருந்தீங்கன்னா நான் அந்த பேப்பர் வச்சுக்க பார்த்தா என்ன பண்ணியிருப்பேன், கொன்னே போட்டிருப்பான்டா சாமி அப்படின்னு தனியாக மறுபடியும் பேசிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டே தான் உட்காந்துருக்காரு. இவ்வளோ நேரம் திட்டி பேசிட்டு புலம்பிட்டு இருந்தேன். நீங்கள் சடனாக நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அங்கே உட்காந்துருக்கதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நல்லா சத்தமாக லவுடாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை. இவ்வளோ குழுவில் இங்கே கிடக்கிறேன், என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்கல. இவருக்கு என் மேலே பாசமே இல்லை. பேசாமல் அந்த பேரா எழுதிருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் என் வீட்டுக்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஏய் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கேட்கவே இல்லை. உங்களை அப்படியே டச் பண்ணுறாரு, தோல் அப்படி தொடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சடனாக உங்களுக்கு இப்படி யாரோ தொடுற மாதிரி வந்ததோ அவ்வளோதான். செம பயம் ஆயிடுச்சு. ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. கத்திட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு டக்குன்னு எழுந்திரிச்சு நின்றுறீங்க. பக்கத்தில் ஜிம்மினை பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருந்திருக்கும்.
சடனாக நீங்கள் எதிர்பார்க்கலல்ல. ஸோ அப்படியே பக்கத்தில் கோவமாக உட்காந்துருக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. விருக்குன்னு பயந்துட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் உட்காந்துக்கிறீங்க. சாரி, எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கவும் ஜிமின், ஏய் என்னடி அப்படிங்கிறாரு. எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, கழுவி ஊற்றிட்டு இருந்தல்ல, அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் எதுவும் கழுவி ஊற்றல, வேணே மேல் பழி போடாதீங்க, இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போது அது இங்கே பாருங்கள் ஜிமின், என் மேலே அந்த தப்பு கிடையாது. நான் மட்டும் இல்லை, வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் இன்னும் அட்வைஸ் வாங்கிட்டு போயிருப்பான். என்னமோ நீங்கள் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொலாவின மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் 1 வீக் தானே நீங்கள் என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனதே இல்லை. ஆசை சமைச்சு கொடுத்தா நீ ஏன் சமைக்கிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன், திருப்ப அதையே திருப்ப தேஞ்ச ரெக்கார்ட்ட சொல்லிட்டுருக்க அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, கேட்டேன் என்ன, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாமல் தானே பேசினேன், அப்போ நீங்கள் இருக்கிறப்ப தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஜிமினுக்கு புரியுது. அப்படியே உங்களுக்கு பேச கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நீங்கள் அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்க. 6 மாதம் வந்துட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படியே பேசினாலும் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் அப்படி புரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு அவருக்கு புரியுது. ஸோ அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் தனியாக பேசிகிட்டே இருக்குமோ அவருன்ட்டு, இல்லைவா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஏன் உள்ளே வச்சு திட்டுறதுக்கா இல்லை சைன் பண்ணி கொடுக்கறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போது ஸோ ஜிமின் வந்துட்டு, பாடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி சாத்தாருன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அப்படியே சும்மா போகல. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கப்போ அப்படிங்கிறாரு. நீங்கள் தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தூங்கவா அப்படின்னு கேட்கவும், வேற என்ன மேடம் பண்ணுறதா உத்தேசம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி கேட்குறாரா. நீங்கள் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பாடு செய்யணும், சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு இவ்வளோ பெரிய சண்டை, சாப்பிட்ணுங்கிறா, என்ன சாப்பாடுன்னு கேட்குறா. எப்படித்தானோ சமாளிக்க போகிற ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா பர்கர் அப்படிங்கிறாரு. நீங்கள் வேக் கர்மம், அதெல்லாம் எப்படி திங்கிட்டான், அதுவும் நைட்டில். எனக்கு பிரியாணி இல்லைனா ரோஸ்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. எல்லாம் நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் எடுத்து உங்களுக்கு தனியாக ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ 2 ஆர்டரும் ஒன்றா வந்துடுது. வாங்கி அப்படியே டேபிளில் வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. சாயந்தரம் அவ்வளோ சண்டை, காலையில் நல்லா அவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு சாயந்தரம் அவ்வளோ சண்டை, நைட்டு மறுபடியும் இப்படி நல்லா நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் இப்போ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காரு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அமைதியாக போயிட்டு சமத்தாக படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எந்திரி வாயின்ட்டு எழுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் தூக்கம் வச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. டைம் ஆனால் கிளம்புங்க, என்னையே எழுப்பிட்டுருக்கீங்க. எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா, அப்புறம் என்ன ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், எழுந்திரிச்சி வேலையை பாடுறி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குனு உங்களுக்கு தூக்கமே தெரிஞ்சிருது. என்னடா அது, என்ன இத்தனை வேலை செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதான் ஆசைப்பட்டீங்க இதெல்லாம் செய்யணுன்னு, ஆனால் இப்போ அவர் செய்ய சொல்கிறப்ப உங்களுக்கு வேலை மாதிரி தெரியுது இதெல்லாம். இப்போ வந்துட்டு அது என்ன இத்தனை வேலை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் தானே மேடம் ஆசைப்பட்டீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு, அப்புறம் என்ன வேலை வைக்கிறேன்னு கேட்குற போடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் மூஞ்சி பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு. அப்படியே சிரிச்சுட்டே குளிக்க போகிறாரு. ஸோ நீங்கள் என்னடா அது அப்படின்ட்டு போயிட்டு சமைக்கலான்னு போகிறீங்க. உடனே பின்னாடியே ஓடி வந்துடுவார். ஸோ ஓடி பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும், இல்லை இதுவும் உன்னோட ஆசையில், அதாவது அந்த விஷ் லிஸ்ட்டில் பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த சின்ன வயசு லிஸ்ட்லாம், ஸோ அது மாதிரி இதுவும் உன்னோட அந்த விஷ் லிஸ்ட்டில் ஒன்றா இருக்குமோன்னு நினச்சேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறாரு, ஓடிடுறாரு. நீங்கள் கணத்தில் கை வச்சுட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ திரும்ப ஒரு வாய்ஸ், என்னடி மாதம் மாதம் நின்றுட்டே இருக்கா, எனக்கு காலையில் வந்துட்டு தோசை வேணும், அப்புறம் வடை வேணும், ஓகேவா? மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் பொரியல், அதுக்கப்புறமா சப்பாத்தி, அப்புறம் சப்பாத்தி குருமா, ஓகேவா? 2 சப்பாத்தி போதும், சரியா? சீக்கிரம் பண்ணிடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு போகிறாரு. நீங்கள் என்னடா இத்தனை லிஸ்ட்டு சொல்கிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னடா இத்தனை சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஜிமின் வந்துட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ வந்து டையை வந்துட்டு டை தூக்கி எப்படி சும்மா கையில் சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்னது அதுக்குள்ளே வந்துட்டாங்க, இன்னும் சமைச்சு முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தோசைலாம் சுட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வயன் முடிஞ்சா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஆச்சு 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 ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜிமின் வந்துட்டு சீக்கிரம் வாடி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் தோசைலாம் 2-3 சுட்டு எடுத்து கொண்டு வந்துடுறீங்க. ஸோ சட்னி வேறு அதுக்கு பண்ணிக்கணும் தனியாக. ஸோ இதில் வடை வேறு, அப்படியே வந்துட்டு எல்லாமே சமைச்சிருப்பீங்க. ஆனால் சீக்கிரமாக உங்களால் சுத்த முடியல, என்னடா இவ்வளோ வேலை ஒரே நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொண்டு வந்து டேபிள் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், சாப்பிடுங்கவா, நீ ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் கையை கட்டி உட்காந்துக்கிறாரு டைனிங் டேபிளில். அவர் உட்காந்துக்கிறத பார்த்தா நீங்கள் ஊட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உட்காந்துருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சா எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட இவனுக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களே போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து அவருக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ சாப்பிட்ருக்கிறதுக்கு அவருக்கு லைட்டாக கள்ளத்தனமாக சிரிப்போட ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டே, இதுவும் உன்னோட விஷ் லிஸ்ட்டில் ஒன்று தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே அப்படியே உருண்டை கட்டி சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. தோசையெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இதுதான் ஆசைப்பட்டேன் அனுபவி அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பேட்டில் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு ஹேண்ட் வாஷ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. வயன் கத்துறாரு. நீங்கள் என்னங்க அப்படின்னு கத்தவும், வாடி டைம் அது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் என்ன அவ்வளோதானே அப்படின்னு சொல்லவும், டையாரு உங்கள் அப்பனா வந்து கட்டிடுவான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க முறைச்சி, என்னடி முறைக்கிற, வா டைய கட்டிவிடு அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் என் நேரம்டா, அந்த ஒரு பேப்பர்னால எனக்கு வந்து வேணா இத்தனைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போனால் டை கட்டணும், எட்ட வேற மாட்டேங்குது. ஸோ நான் வேணா தூக்கிக்கிட்டா அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவலை அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே ஏறி நின்று நீங்கள் இந்த டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, ஓயன் இது உன்னோட பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்தானே அப்படிங்கிறாரு. ஒரு மண்ணும் இல்லை, முதல்ல கிளம்புங்க, காலையிலேருந்து வேலை வெளுத்து வாங்கிட்டு பிஸ் லிஸ்ட்டு நான் என்ன அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பொருளெல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்கேன்னா என்ன விஸ் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, சரி கூப்பிடாதடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கில் ஒரு கீசு கற்றுட்டு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் சாமி அப்படின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சாப்பிடக்கூட இல்லை மேடம், அப்படியே சோஃபாவில் விழுந்துவீங்க தான். மதியம் ஆகுது, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ கால் வருது. நீங்கள் கால் வரதை பார்த்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ அப்படின்னு, என்னடி பண்ணிட்டுருக்கா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின், நான் அப்புறம் பேசிட்டா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லவும், என்ன தூக்க நேரத்தில் ஒரு ஆசையாக ஃபோன் பண்ணால் பேச மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு 1 hour உங்களை தூங்க விடாமல் பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் என்னால் முடியல, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட் பண்ணவும் முடியல, பேசவும் முடியல. ஜிமின் பேசிக்கிட்டே இருக்காரு, அந்த கதை இந்த கதைன்னு. நீங்கள் ப்ளீஸ் ஜிமின், முடியல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, இது உன்னோட விஷ் லிஸ்ட்டு தானே, அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதே கடமை இல்லையா, பேசு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்க வரா. உங்களுக்குன்னா கடுப்பாயிடுச்சு. அப்படியே பேச தூங்கிடுறீங்க அப்படியே. ஸோ ஜிமினுக்கு தெரியும் நீங்கள் தூக்கத்தில் பேசுகிறது, தூங்கிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அவரே வந்துட்டு சிரிச்சிட்டே காலை கட் பண்ணிக்கிறாரு. உனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் இருக்குது, டிவோர்ஸ் பேப்பராக வேணும் உனக்கு, அது சைன் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ திமிர இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பழி வாங்க தான் பயப்பட இத்தனை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி தான் ஈவினிங் ஆகுது. நீங்கள் மதியமும் சாப்பிடல, காலையில் சாப்பிடல, எனக்கு தூக்கம் விட்டால் போதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக காலிங் பில் அடிக்க சத்தம், நீங்கள் கதவே திறக்கல. ஸோ ஜிமினி ஸ்வேர்க்கி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வராரு. வந்து பார்த்தா பேன் தூங்கிட்டுருக்கீங்க. சிரிச்சிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. க்யூட்டாக வேறு இருக்கீங்களா. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வயன் அப்படிங்கிறாரு கையை கட்டிட்டு நின்றுட்டு. இன்னும் ஜிமின் வந்துட்டிங்களா, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா, ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுங்க, சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் இருந்துட்டு, என் வைஃப் இருக்கப்போ நான் என் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம், நீ சமைச்சு கொடு அப்படிங்கிறாரு. எனக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
உங்கள் கையால் சாப்பிட்டாரா எனக்கு தூக்கம் வரும், வா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே யாராவது தூக்கத்தில் பிடிச்சி கிச்சனுக்கு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ சமைச்சு கொடுறி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிம்னா முடியல ஜிம்னா தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட தோலில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க நின்றுட்டே. ஜிம்மின்னு விட்றதா இல்லை, அப்படியே அந்த சிங்க்கு கிட்ட இழுத்துட்டு போயிட்டு மூஞ்சில் தண்ணி தெளிச்சிடுறாரு. நீங்கள் ஐயோ ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிடுறீங்க. சமைச்சு கொடு, பசிக்குது, வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், சமைச்சு கொடுக்கணும்லாம் தோணாதா உனக்கு, இதுவும் விஷ் லிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்குன்னா கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே போங்க வெளியே சமைச்சு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே வந்துட்டு அதை வரைய எப்படியே சமைக்கிறீங்க. ஸோ சமைச்சு முடிச்சு கொண்டு வர ஜிம்மினும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தான் அந்த சோஃபாலே ஒத்துன்னு விழுந்தாச்சு. உங்களுக்கு செம தூக்கம் என்னவோ தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது அந்த அன்னைக்கு மட்டும். ஜிம்மினும் வந்துட்டு சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அவர் தான் பிளேட்டே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதோட சரி அங்கேயே தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களே தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டு கொண்டே படுக்க வச்சுட்டு அவர் படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்போ அதாவது நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜிம்மி அப்போ தான் வந்து படுத்துருப்பார் இல்லையா. ஸோ ஜிம்மி அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டே இருக்கீங்களா. ஸோ அவர் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தவர் அவர் என்ன தூங்கினாரதில்ல அப்படியே அவர் தூங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்துட்டு அலாரம் அடிக்கிற மாதிரி வாயின் கற்றுட்டே இருக்காரு. அதில் நீங்கள் என்ன இப்போ சாப்பாடு வேணும், லஞ்ச் வேணும், அதானே லஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் இதே தான் ரொட்டீனு, எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். அவருக்கு இப்போ வர தலை சீவி விடுறது கூட நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சீப்பை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு எந்திரிச்சா குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுலேருந்து தலை சீவி டையை கட்டி சார் பட்டனை போட்டு ஐயோ சாமி இத்தனை வேலையும் பண்ணி ஃபுட்டு சமைச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று லஞ்சுக்கு ஒன்றுன்னு பண்ணி கொடுத்து ஒரு வழி ஆகிருப்பீங்க 1 மாதமாக. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி தாட்டி விடுற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டா நெக்ஸ்ட் டே இதே மாதிரி தான் சீப்பை கொண்டு வந்து கையில் கொடுத்துடுவாயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ஏதோ ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரி தெரியல, ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் இதை கேட்டதுமே ஓ மேடமோட விஷ் லிஸ்ட்டில் இந்த ஆசையும் இருக்கா, நிறைவேற்றிட்டா போச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன நீ பொறிக்க மாதிரி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மழை கிளம்பு அதெல்லாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வரட்டி விட்டுடுறீங்க. ஸோ வரட்டி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பரை மறக்கிறதுக்கே 2 மாதம் ஆயிருக்கும். 2 மாதமாக அது மறக்க வரைக்கும் உங்களை வச்சு செஞ்சுருப்பார், அந்த வேலை பண்ணி இந்த வேலை பண்ணுன்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் அவருக்கே ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எங்காவது வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம். ஓ நான் வீட்டில் சும்மா இருக்கேனா, ஆமாம் எனக்கு வேலை இல்லாதான் நான் சும்மா இருக்கிறனால உனக்கு சோறாக்கி போடணும், உனக்கு தலை சீவி விடணும், அதுக்கப்புறம் உன்னை ரெடி பண்ணணும், அப்புறம் உனக்கு நான் அதை பண்ணி கொடுக்கணும் இதை பண்ணி கொடுக்கணும், அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும்னால சும்மா இருக்கேன்ல அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கடுப்பில் பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன், அது சரி ஓகே நீ வேலையாக தான் இருக்க, ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன், வெளில அவுட்டிங் ஏதாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்காக நீங்களும் வந்துட்டு சரி ஓகே போகலாம், ஆனால் 1 வீக் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஆமாம் உங்கள் ஃபேமிலியில் யாரும் ஏன் இன்னும் எதுக்கு இன்வைட் பண்ணவே இல்லை, யாராவது கூப்பிட்டா போகலாம்ல உங்கள் வீட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அதிசயமாக இருக்குது, என் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரும் கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டாமல் எப்படி போகிறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் என் வீட்டுக்கு நான் நாளைக்கு போய்க்கலாம், சும்மா வெளியே எங்காவது போகலாம் 1 வீக் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் சரி ஓகே நம்ம ஏதாவது ஃபாரின் ட்ரிப் மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லவும் போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஜிமின் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஸ்விட்சர்லாந்து தான் போகிறீங்க. இது செம்மையாக இருக்குது, உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு ஜிமின் உங்ககிட்ட ஒரு வேலையும் கேட்குறதே இல்லை, அவர் பாட்டுக்கும் அவரோட ஒர்க்கு பார்க்குறாரு. தட் மீன்ஸ் அவரே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவரே தலை சேர்க்கிறது இதெல்லாம். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 நாள் அமைதியாக விட்டுருப்பீங்க. ஸோ அவர் தலை சீவிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் போயிட்டு முன்னாடி நின்று சீப்பை பிடிங்கிட்டு நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ பண்ணுறியா, என்னமோ ஒரு பிள்ளைய கூட வளர்த்துடலாம், ஆனால் உன்னை வளர்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கஷ்டம் இல்லை, அது மார்னிங் டைமில் எல்லா வேலையும் அப்படியே வரும்போது
ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அழகாக அவருக்கு தலையெல்லாம் சீவி விட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரீ தானே, ஸோ அப்படியே குடுமி போட்டு விடுறது, லப்பர் பேண்ட் தலை ஃபுல்லாக போட்டு அப்படின்னு என்னமோ பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவரும் நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு மாதிரி முறைச்சிட்டே. இப்போ வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது. ஸோ ஜிமினு வந்துட்டு விடுறி என்னால் முடியல அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை அப்படியே வண்டியில் படுக்க வச்சுட்டு ஓஹோ நான் ரெடி பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி அவருக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ காதில் தோடெல்லாம் போடுறது, கண்ணத்தில் பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே டயர்டில் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுப்பி கண்ணாடி மழை கொண்டே நிற்க வச்சா அவருக்கு யாரும் பார்த்தா ஷாக்காக இருக்குது. அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, கரும்பு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டு அப்படியே அவரை பிடுங்கிட்டு ஓடுறாரு அவங்க கையிலேருந்து. ஆனாலும் வந்துட்டு பிடிச்சி இழுத்து அப்படி சும்மா நிறைய ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டேஸில் செம ஹாப்பியாக போகுது. இப்படி தான் உங்களோட டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஃபைனலி நீங்கள் அந்த ட்ரிப்லாம் முடித்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அகைன் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு. பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அது எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல. ஏன்னா அதை கொஞ்ச நாள் மிஸ் பண்ணப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் நீங்கள் பிடிச்சி தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நானே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவீங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஜிம்மும் அதிகமாக கேட்க மாட்டார், ஜஸ்ட் லைட்டாக மட்டும் பண்ணி போதும், அதிகமாக ஃபுட்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ டைம் நிறையா இருக்கும். ஸோ காலையிலையும் நல்லா க்யூட்டாக கொஞ்சிக்கிறது தான். ஸோ நைட்டு அது மாதிரி தான். ஸோ லைஃப் வந்துட்டு செம ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. இப்படி தான் நாள் கடக்கிற மாதிரி, மாதம் கடக்கிற மாதிரி, அப்படியே வருஷமும் சில வருஷம்லாம் கடந்து போயிடுது. அப்படியே இயர்ஸ்லாம் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வந்துட்டு 5 வருஷம் அந்த பக்கம் ஆகிடுது. இப்போது வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சி ஃபுட்டெல்லாம் சமைக்கிறீங்க, 2 டிஃபனுக்கு பேக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 2 பிளேட்டில் சாப்பாடு போட்டு வரீங்க. ஸோ 2 பிளேட்டையும் கொண்டு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க 2 பேர் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவரோட பாப்பா இருக்குல்ல, ஸோ உங்கள் பாப்பா தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவள் வந்துட்டு அப்படியே அரைக்குறை தூக்கத்தில் தான் வரா, ரெடி பண்ணி முடிச்சுமே தூக்கத்தில் தான் வரா. ஸோ நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அவளை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெடி ஆச்சு, அவளுக்கு வேன் வந்துட்டுல சீக்கிரம் அப்படிங்கிறாரு. ஒரு வழியாக அவளை தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும். ஸோ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு பேர் சிமி. இப்போ வந்துட்டு சிமி ஆக்காட்டுங்கிறீங்க, அவள் வாயை திறக்க மாட்டேங்கிறா. வாயை திறப்பனா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே வாயை நல்லா முடிக்கிறா. ஸோ நீங்கள் வாயை திரடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வாயை பிச்சு அப்படியே தோசை எல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவள் வந்துட்டு என்னைய அப்படி டார்ச்சர் பண்ணுறா, நானும் சின்ன பொண்ணு தானே, என்னையே போய் ஸ்கூலில் சேர்த்து சாவடிக்கிறீங்க. பாரு 7 மணிக்கே வேன் வந்தது, அப்பா கூட 9 மணிக்கு தான் போகிறாரு, என்ன கொடுமை பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. ஸோ நீங்கள் இதெல்லாம் குட் ஹேபிட், நல்லா படித்து நல்லா பெரிய பொண்ணாயிட்டு ஒரு நல்ல ஸ்டேஜில் வரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவளை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே 2 பேத்துக்கு போதும் ஆயிரும். ஸோ நீங்கள் சாப்பாடு விட்ட ஜிமின் வந்துட்டு அவளுக்கு ஷூ போட்டு விடுறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் டையெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரி தான் தசவி விடுறதுன்னு எல்லாமே ஜிமின் பார்த்துப்பாரு. அப்புறம் அத்தனை வேலை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அந்த சாப்பாடு விடணும், இல்லை அப்படின்னா அவள் தான் சாப்பிடாமே அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுவா. ஸோ இது மாதிரி தான் ஒரு வழியாக அவளை ஒரு 7:30 நீங்கள் ஸ்கூலுக்கு வேன் வச்சு விட்டுறீங்க, 2 பேருமே கூப்பிட்டு போயிட்டு. ஸோ வேன் போய் ஏறினதுக்கப்புறமா தான் 2 பேர்த்துக்கும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து வெளில ஹாலில் உட்காடுறீங்க. ஸோ 2 பேர் சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜிமின் முடியல என்னால் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என்னால் முடியலடி அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன, நீ அவள் ஒருத்தி ரெடி பண்ணுறதுக்கு எப்படிங்கிற, நான் உங்கள் 2 பேர்த்தையும் ரெடி பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறீங்க. அதை ஜிமின் வந்துட்டு அவளை தான் நான் ரெடி பண்ணுறேன்ல, நீ சாப்பாடு மட்டும் தானே விட்ற, நீ என்ன ரெடி பண்ணி விடுறதுக்கு என்ன தப்பு, என்ன கஷ்டம், போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆல்ரெடி சமைச்சு வச்சாச்சு. ஸோ ஜிமின் குளிச்சுட்டு வந்தால் திரும்ப அவருக்கு ஷர்ட் பட்டன் போட்டு விடணும், டை கட்டி விடணும், தலை விடணும், இது மேலே பண்ணணும் நீங்கள். ஸோ நான் குளிச்சுட்டு வரேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்ட்டு போகிறாரு. என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே, இவருக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு இந்த வேலை பண்ணி கொடுத்து என்ன இருக்கு, நான் ஸ்டைலிஷாக எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஃபைனலாக ஜிமின் வந்துட்டு 9 o'clock ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் மேடம்க்கு ஃப்ரீ. இப்படியே தான் உங்கள் டேஸ் எல்லாம் போகுது. ஆனால் செம ஹாப்பியாக தான் இருக்குது. வீக்கெண்டில் வந்துட்டு ஊருக்கு போகிறது, அப்புறம் ஃபாரின் போகிறது, சும்மா அங்கே எங்கேயாவது ட்ரிப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் லைஃப்பை செம்ம ஹாப்பியாக தான் லீட் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேடியா. ஸோ இந்த ஒன் ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேடியா. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம். ஓகேடியா.
ஸோ இப்போது கமெண்ட் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் எனக்கு கமெண்ட்டில் நெக்ஸ்ட் பார்ட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்றைக்கி தான் கமெண்ட்லாம் பார்த்தேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ஒரு 12 கமெண்ட்டாக வந்துச்சு. எனக்கு அதே பெரிய விஷயந்தான். சரி ஓகே கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போடுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எஃப்எஃப் பார்க்க வரீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சி தான் வருவீங்க. சும்மா வந்துட்டு அந்த வீடியோக்குள்ளே வரமாட்டீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்க வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒர்த்தாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஸோ அதனால் கேட்குறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் பிடிச்சிருந்தா லைக்கும் கூட பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் பாவம்ல. ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லி ஸோ அதனால் நான் வந்துட்டு இது போட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு அது வந்துட்டு அந்த வீடியோக்கு கீழே வர கமெண்ட்டை பார்த்தா தான் எனக்கு ஓகே நம்ம பண்ணது ஓகே கொஞ்சம் பேருக்கு அது பிடிச்சிருக்கு போல் அப்படிங்கிற ஒரு ஒர்க், அது எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்கும். ஸோ அதனால் கேட்குறேன். சரிங்க, நெக்ஸ்ட்டு யார்? சீனியரே என்ன நான் போங்கலாம் பண்ணலை. ஸோ வந்துட்டு ஒரு வேலை பிடிக்கலன்னு என்ன பண்ணுறதுக்காக நான் அப்படியே விட்டு வச்சேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹாப்பி என்டிங் தான், போதுமா? அண்ட் சீனியரே நீங்கள் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. எப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி திட்டிகிட்டே அவங்க வேலை வந்து பண்ணுறது, அதனால நீங்கள் ஹர்ட் ஆகுது, அதெல்லாமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களா பார்த்து மாறினாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம மாற்றணும். நம்ம ஒருத்தங்களை மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களா புரிஞ்சுப்பாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக, ஓகேவா? பட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க சீனியரே. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா தான் அதுக்கு நமக்கு எப்படி சொல்கிறது, டிசப்பாயிண்ட் ஆகிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்மளுக்கு ஹர்ட் பண்ணும். நம்ம அவங்ககிட்ட எதுவுமே எதிரே பார்க்கல அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரிஞ்சுக்காது. ஸோ எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லோரும் ஒரே டைமில், அதாவது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்கக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டு, குழந்தைங்க, யார்ட்டையும் எதை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப் இது. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வாழ கற்றுக்கணும். மற்றவங்க வந்துட்டு அவங்களுக்காக வாழ்கிறது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் சீனியரே. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், சரியாக தப்பான்னு கூட தெரியல. பட் இது நம்ம லைஃப்பு, நம்ம கொஞ்சமாவது வாழணும் நமக்காக, நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை தவிர வேறு யாருமே வந்துட்டு உங்களை நல்லா பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி உங்களை வந்துட்டு நீங்களே ஹர்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களை நேசிங்க, மற்றவங்களாம் ரெண்டாவது பட்சம் தான், ஓகேவா? எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, ஓகே? உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உடம்பு சரியில்லைன்னா நான் சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், சரியா? ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? நெக்ஸ்ட்டு ராகவிடியர் எங்கள் அம்மா, ஆமாம் நான் இன்றைக்கும் சமைச்சிட்டு தான் இருக்காங்க ரெக்கார்ட் பண்ணுறப்போ. ஆனால் விசில் சத்தம் கேட்டுச்சு என்னன்னு தெரியல, நான் அதை நோட் பண்ணுறதே இல்லை. நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேனா, ஸோ எனக்கு அது தெரியல. சரி ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஹாப்பி எண்டிங் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா என்னங்கிறது சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் ராகவிடியர் வேறு ஏதாவது ஒன் ஷாட் டைட்டில் அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? எப்படி போடலாம்? எனக்கு நிறைய எல்லாம் எப்பவுமே ஒரே டைட்டில் போடுற மாதிரி இருக்குது. ரொம்ப கோல்டு ஹஸ்பண்டு அது இதுன்னு போடுற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏதாவது போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி போட்டால் பார்ப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி ஓகே, நான் போய்ட்டு பாப்பா, எங்கள் அம்மா கத்துறாங்க, பாய். ஓகே டியர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன சொல்லட்டும்? சரி ஓகே, பாய். சராங்கே.